ஹாய் கைஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 சிலபஸ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம எல்லா டாபிக்ஸும் ஒன் பை ஒன் பார்த்துட்டு இருந்தோம். பாலிட்டி வந்து அப்படியே தான் இருக்கு. ஓல்டு சிலபஸ் ஈக்குவல் நியூ சிலபஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுல மாநில அரசு ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். ஸோ அதோட ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? மாநில அரசுன்றத 3 வகையா பிரிச்சா அப்படின்னா நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்னு பிரிக்கலாம். நிர்வாகத்துறைன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை. அதுவே சட்டமன்றம் பாத்தீங்கன்னா சட்ட மேலவை, சட்டப்பேரவை, அதாவது கீழவையை தான் பேரவை அப்படின்னு சொல்றோம். நீதித்துறையில பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், அதுக்கப்புறம் மற்ற நீதிமன்றங்கள் வரும். இந்த மாநில அரசு அப்படின்றது பகுதி 6ல 152ல இருந்து, அதாவது ஆர்டிகல் 152 237 வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம மாநில அரசோடது. ஃபர்ஸ்ட் லைன் பை லைன்ல பார்க்க வேணாம், அப்படியே ஒரு ஓவர்வியூ மட்டும் தான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்ல இருக்க நிர்வாகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர்னு பாத்தீங்கன்னா 154 சட்டப்பிரிவு கீழே அவரோட அதிகாரத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. இவருக்கும் 5 ஆண்டு காலம் தான் வந்து அவரோட பதவி காலம்ன்றது 5 ஆண்டு காலம் தான். அவங்க என்னன்னா சொந்த மாநிலத்திலே ஆளுநரா இருக்க முடியாது. இப்போ ஒருத்தவங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து ஆளுநரா போட மாட்டாங்க. பக்கத்துல இருக்க ஸ்டேட்டுக்கு இல்ல தூரத்துல இருக்க ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி தான் போடுவாங்க. நம்ம ஸ்டேட்டுக்கு போடவே மாட்டாங்க. ஓகேவா? அது மாதிரி ஒரு ஆளுநர்ன்றவங்க 2க்கும் மேற்பட்ட மாநிலத்துக்கு கூட அவங்க ஆளுநரா இருக்கலாம். 1க்கு மேற்பட்டது, 2 பேத்துக்கும் மேற்பட்டது அப்படின்றது கூட அவங்கள இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இவங்க எத்தனை முறை வேணாலும், இப்போ இவங்க வந்து போன வாட்டி ஆளுநரா இருந்தாங்க, இந்த வாட்டி ஆளுநரா இருக்கக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது. இவங்க எத்தனை முறை வேணாலும் ஆளுநரா இருக்க முடியும். அது மாதிரி இவங்களோட ஊதியம்லாம் எல்லாமே மாநிலங்கள் தான் முடிவு பண்றாங்க. மாநிலங்கள் எல்லாமே பகிர்ந்து எடுக்கிறதா, கலந்தாலோசித்து எடுக்கிறது தான். ஓகேவா? 158 சட்டப்பிரிவு 158 3A அப்படின்ற கீழ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு குடியரசு ஆளுநராக இருக்கலாம்னு சொன்னாங்க. ஓகேவா? அடுத்து இந்திய அரசியலமைப்பின் 157 மற்றும் 158வது சட்டப்பிரிவுகள் ஆளுநர் பதவிக்கு தேவையான பின்வரும் தகுதிகள். அதான் சொல்லியிருந்தால, அவர் குடிமகனா இருக்கணும், 35 வயசு நிரம்பி இருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்ல சட்டமன்ற உறுப்பினரோ அவர் இருக்கவே கூடாது, லாபம் தரும் எந்த தொழிலுமே அவர் இருக்கக்கூடாது. அவரோட அதிகாரங்கள் பாத்தீங்கன்னா மாநில நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுவது மட்டும் ஏராளமான அதிகாரங்கள் பெற்றவராகவும் அவர் தான் இருக்காரு. 163 கீழே முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் வந்து குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்கள்ல செயல்படுகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நிர்வாக அதிகாரம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக ஆளுநர் நியமனம் செய்ய தலைவரை முதலமைச்சர் நியமனம் செய்யறதும் ஆளுநர் தான். அது மாதிரி இது நடுவண் அரசு அலுவல பிரசிடென்ட் யார் யாரெல்லாம் இது பண்றாரு, அப்பாயின்மெண்ட் பண்றாரோ அது எல்லாத்தையுமே இங்க வந்து கவர்னர் தான் பண்றாரு. ஓகேவா? அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவரை நியமிக்கிறாரு. அப்புறம் தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறாங்க. மாநில பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இவர் தான் செயல்படுறாரு. துணை வேந்தர்களை இவர் தான் நியமிக்கிறாரு. அவசர கால பிரகடனங்கள்லாம் இவர் தான் வந்து பிறப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சட்டமன்ற அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து சட்டமன்றத்தை கூட்டுறதுக்கும் சரி, அதுவே ஒத்தி வைக்கிறதுக்கும் சரி, அவருக்கு எல்லா அதிகாரமுமே இருக்கு. ஒவ்வொரு ஆண்டுமே அவர் வந்து முதல் கூட்டத்தை அவர் தான் தொடங்கி வைக்கிறாருன்னு சொல்றாங்க. நிலுவையில் உள்ள மசோதாவை பத்தி எல்லாம் கொஸ்டின் கேட்பறதுக்கு ஆளுநருக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆளுநர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கலாம். அது மாதிரி ஆங்கிலோ இந்தியன் ஒருத்தவங்களை வந்து அவர் வந்து நேரடியாவே நியமனம் செய்யறாரு. அது மாதிரி கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு, இயக்கம் முதலிய சேவை போன்றதுல 6ல் 1 பங்கு இடங்கள்ல அவர்களுக்கு வந்து அவர் தான் நியமனம் செய்கிறாரு. மசோதா வந்து இவரோட கையொப்பம் பெற்றதுக்கு அப்புறம் தான் வந்து அது சட்டமாவே மாறும் அப்படின்னு சொல்றாங்க. 213 கீழே ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். 6 மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிதிநிலை அறிக்கை வந்து இவர் தான் கொடுப்பாரு. இவரோட கையெழுத்து இவரோட முன்னிலையில் தான் நடக்கும் அப்படின்றது சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நிதி ஆணையம் வந்து மாத்துறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவரோட ஆலோசனை பேர்ல தான், அதாவது உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனை பேர்ல வந்து மற்ற நீதிபதிலாம் இவர் தான் வந்து நியமிக்கிறாரு. ஓகேவா? அது மாதிரி குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கவும் மன்னிப்பு வழங்கலுக்கும் இவருக்கு அதிகாரம் இருக்கு. எதுனா மரண தண்டனை பெற்றிருக்காங்க அவங்கள தவிர அவங்களாம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகணும். ஓகேவா? விருப்புரிமை பரிசீலனை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும். அதாவது குடியரசுத் தலைவருக்காக அவரோட ஆலோசனை பெறதுக்காக அவங்க மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பெரும்பான்மை நிரூபிக்க போனாங்க அப்படின்னா ஆளுநர் வந்து அந்த இதை வந்து கலைக்க முடியும், சட்டமன்றத்தை கலைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவசர கால இதுன்னு தெரியும் நமக்கு. 356ன்றது மாநிலத்தோட அவசர கால நிலை வந்து. அடுத்து ஆளுநரின் சிறப்புரிமைகள் பாத்தீங்க அப்படின்னா 361 தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எந்த விதத்திலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் அவர் வந்து பதில் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஆளுநரின் பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முதலமைச்சர். முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அவர் வந்து அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு ஆளுநர்ன்றவரு மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி, முதலமைச்சர் தான் உண்மையான நிர்வாகி. அதே மாதிரி ஆளுநர்ன்றது மாநில அரசின் தலைவர், இவர் வந்து அரசாங்கத்தின் தலைவர். உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும் நினைக்கிறேன். முதலமைச்சர்ன்றது அரசாங்கத்தின் தலைவர், அதுவே ஆளுநர் பாத்தீங்கன்னா மாநில அரசோட தலைவர். அவர் தான் பெருசு. ஓகேவா? பெருசு சிறுசுன்னு கிடையாது. அவருக்கு வேற இது, இவருக்கு வேற இது. அதே மாதிரி முதலமைச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரும் வந்து குடிமகனா தான் இருக்கணும், அதாவது இந்திய குடிமகனா இருக்கலாம். அவருக்கும் வந்து பதவி காலம் வந்து 5 தான். அதுக்கு முன்னாடியே அவர் மேல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த பதவி காலம் நிக்கல, பாதியாவே இதுவாயிடும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நமக்கு எலெக்ஷன் நடத்துவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய வாட்டி. அது மாதிரி முதலமைச்சர் நியமிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் தான். அமைச்சர்களுக்கு துறைகளை வந்து ஒதுக்கீடு செய்கிறது இவர் தான். அமைச்சரவையை மாற்றி அமைக்கிறதும் இவர் தான். கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி அந்த முடிவுக்கு கொண்டு வர்றதும் இவர் தான். அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வழி நடத்துறதும் இவர் தான். ஸோ முதலமைச்சருக்கும் பொறுப்பு அதிகமா தான் இருக்கு. ஆளுநர் தொடர்பா பாத்தீங்கன்னா மாநில ஆளுநருக்கு ஆலோசனை கொடுக்கிற முதலமைச்சர் எதுலாம் மாநில அரசு வழக்கறிஞரை நியமிக்கிறது, மாநில தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது, அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கிறது, மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு, மாநில நிதிக்குழு தலைவர் உறுப்பினர்களுக்கு எல்லாருமே வந்து நியமிக்கிறதுக்காக இவர் வந்து ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். சட்டமன்ற தொடர்பா பாத்தீங்கன்னா கூட்டத்தொடரை ஆரம்பிக்கவும் ஒத்திவைக்கவும் ஆளுநருக்கு வந்து முதலமைச்சர், ஆக்சுவலி முதலமைச்சர் என்ன பண்ணுவாருன்னா ஃபுல்லாவே கவர்னருக்கு ஆலோசனை தான் கொடுப்பாரு. ஆலோசனை கவர்னருக்கும் அவருக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் அரசு கொள்கைகளை என்னன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு, மசோதாக்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துறாரு, சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை இதெல்லாம் நடக்குது, சோ கொஞ்சம் கலைச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பரிந்துரை செய்யறதும் அவர் தான். சட்டப்பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கிறது. சட்டப்பிரிவு 163ல 1 என்ன பண்ணுதுன்னா முதலமைச்சர் தான் தலைவரா இருக்காரு அந்த சட்டக்குழுக்கு. அதாவது ஒரு கூட்டம் இது பண்றாங்கல்ல, ஒரு குழு வந்து ஆரம்பிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தலைவரா இருந்து அவர் தான் வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சட்டப்பிரிவு 164ல 1 பாத்தீங்கன்னா ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாதுன்னு 164 1A வந்து சொல்லுது. ஓகேவா? அவ்வளவுதான் முதலமைச்சர் பத்தி அந்த அளவுக்கு அவ்வளவுதான் இருக்கு. நெக்ஸ்ட் மாநில சட்டமன்றம். மாநில சட்டமன்றம்னு பாத்தீங்கன்னா ஈரவை சட்டமன்றம்ன்றது சில இதுல இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு நான் ஒரு இது சொல்லியிருந்தேன், ஷார்ட்கட் போட்டிருந்தேன். ஸோ பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஈரவை சட்டமன்றம். நம்மளது ஈரவை சட்டமன்றம் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற உறுப்பினர் மொத்த எண்ணிக்கை பதில் 234 உறுப்பினர்கள். அதாவது நம்ம மொத்தம் 234 தொகுதி, ஸோ அத்தனை உறுப்பினர்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லணும். அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்தம் பார்த்தீங்கன்னா 336 வரைக்கும் இருக்கலாம். அதாவது 234 15 விழுக்காடு. ஓகேவா? கீழவையை தான் நம்ம பேரவைன்னு சொல்றோம். இது எல்லாமே நம்ம நிறைய பார்த்தாச்சு. அது மாதிரி சபாநாயகர் தான் கீழவைக்கு வந்து தலைவராக இருப்பாரு. சபாநாயகர் மூலமா தான் எல்லாம் நிதி மசோதான்றது இங்க சட்டமன்றத்தில் தான் வந்து அறிமுகப்படுத்த முடியும். சபாநாயகர் வந்து இது வேலை ராஜினாமா செய்யணும் 14 முன்னாடி அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கணும், நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்கணும், என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்து 1986ல தமிழ்நாடு சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்டுச்சு. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. ஓகேவா? 3ல் 1 பங்கு வந்து உள்ளாட்சி அமைப்புல தேர்ந்தெடுப்பு பண்ணணும். 12ல 1 பங்கு வந்து உறுப்பினர்கள் பட்டதாரிகளா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அந்த கலை இலக்கியம் அதெல்லாம் சொல்றல, அதுல வந்து 6ல் 1 பங்கு வந்து அவங்களே தலைவராக இது பண்றது. மேலவையோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேர்பர்சன் தான் சொல்லுவாங்க. சரி, ஓகேவா? 169ல தான்
அது சட்டமேலவை பத்தி உருவாக்கமோ நீக்கமோ அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மாநில நீதித்துறை பாத்தீங்கன்னா நம்ம உயர்நீதிமன்றம் தான் 1862 வந்து உயர்நீதிமன்றம் வந்து கொல்கத்தா, மும்பை, சென்னையில தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. இது யாருடைய இது படி பாத்தீங்கன்னா விக்டோரியா மகாராணி இருக்காங்கல்ல, அவங்க வழங்கிய காப்புரிமை கடிதத்து படிதான் இது வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி உலகத்திலே வந்து 2வது பெரிய உயர்நீதிமன்றம் பாத்தீங்கன்னா அது சென்னை தான். ஃபர்ஸ்ட் வந்து லண்டன். ஓகேவா? அடுத்து என்னது இருந்தது? அது வந்து அதுக்கப்புறம் வந்து உயர்நீதிமன்றம்னு பாத்தீங்கன்னா 2, 3 ஸ்டேட்டுக்கு இல்ல 2, 3 யூனிட் டெரிட்டரிஸ்க்கு இல்ல ஸ்டேட்டுக்கு யூனிட் டெரிட்டரிஸ்க்கு சேர்த்து கூட ஒரு இடத்துல இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இது எல்லாத்துக்குமே சேர்த்து சண்டிகர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் இவங்க எல்லாருக்கும் எங்க இருக்குன்னா கவுஹாத்தில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல அப்படிதான். டெல்லி ஒரு மாநிலமாவே இருந்தாலும் அதுக்கு மாநிலமாவே இல்லாத போதும் அதுக்குன்னு ஒரு தனி இது இருக்கு, தனி உயர் நீதிமன்றம் இருக்கு. இந்த மாதிரி அவங்க இதுக்கு எப்படி வேணா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. நீதி வரையறை எல்லாமே நமக்கு தெரியும். தனக்கே உரிய நீதி வரையறை, பேராணை அதிகாரங்கள் அது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடியே. அப்புறம் இது வந்து மனு நீதிபதி சோழன் இவர் வந்து தன்னோட மகன்னு கூட பார்க்காம அவருக்கு வந்து தண்டனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஹைகோர்ட்ல இருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த சிலை நம்ம கிட்ட இருக்கு. புக் பார்த்துடலாமா? மாநில ஆளுநரை நியமிக்கப்படுவர் யாரு? குடியரசுத் தலைவர். மாநில சபாநாயகர் யாரு? மாநில தலைவரா, அரசின் தலைவரா? இல்ல, இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் யாரு? மாநில சபாநாயகர்ன்றது கீழவையோட தலைவர். ஓகேவா? சட்டமன்றத்தோட தலைவர். கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? தூதரகம். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரின் ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்துக்கு யார் நியமிக்கிறார்னா ஆளுநர் தான். ஆளுநர் யாரை நியமனம் செய்யவில்லை? உயர் நீதிமன்ற நீதிபதிகளை. அவரு வந்து பிரசிடென்ட் தான் வந்து நியமிக்கிறாரு. அமைச்சரவையின் தலைவர் யாரு? முதலமைச்சர். மேலவையோட உறுப்பினராக இருக்கிறது குறைந்தபட்ச வயசுனது 30. ஓகேவா? அடுத்து கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்ற? தமிழ்நாடு தான். கரெக்டா தெரியும் நமக்கு. டக்கும் அடுத்த வாட்டி நிறைய வாட்டி சொல்லி சொல்லி பாருங்க, அப்பதான் ஞாபகம் இருக்கும். தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஈரவை சட்டமன்றங்கள். இந்தியாவில் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் கொல்கத்தா, மும்பை, சென்னை. நமக்கு தெரியும் 1862 தான் இந்த இது ஆரம்பிச்சிருக்காங்க. கீழ்காணும் எந்த மாநிலங்களில் பொதுவான உயர் நீதிமன்றங்கள் பெற்றுள்ளன? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை யாருக்கு கொடுக்கணும்? குடியரசுத் தலைவருக்கு தான் கொடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்கள் டேஷால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர், மக்களால் தேர்ந்தெடுக்கின்றனர். டேஷ் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்கள் வேந்தராக செயல்படுகிறார் ஆளுநர் தான். அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும். பொறுத்துக்க பார்த்துடலாமா? ஆளுநர் மாநில அரசின் தலைவர், முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர், அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள், மேலவை உறுப்பினர்கள் மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது, ஆயுதப்படையினர் தீர்ப்பாயங்கள். ஓகேவா? முடிச்சாச்சு. மாநில அரசு இதோட சுத்தமா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.